எல்லாம் உங்களுக்கு நல்லதுக்காக நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். இவங்க நல்ல திட்டங்கள் மாதிரி சும்மா மறுபடியும் போய் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன 21ல சொன்ன ஒரு நல்ல திட்டம், ஒரு நல்ல திட்டம் உங்களுக்கு ஆமா இது செஞ்சு கொடுத்துருக்கோம். இங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்கு அது தெரியுதா? ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்களே உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஏதாவது நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவரை ஜெயிக்க வைங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சாதான் நல்ல திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் சரி, அதிமுகவின் சார்பாகவும் சரி, எல்லா நல்ல திட்டங்கள் உங்க வீடு தேடி வரும். நம்ம கூட்டணி பலமான கூட்டணி. இந்த கூட்டணி ஜெயிச்சாதான் நல்ல திட்டங்கள் எல்லாம் வரும். நீங்க இந்த தேர்தலில் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், தாமரை சின்னத்தில் இருக்கிறார் நம்மளுடைய போஜராஜன் சார் உங்களுடைய பொன்னான வாக்களித்து ஜெயிக்கிறீங்க. 23ஆம் தேதி நீங்க வாக்களிக்கும் போது பாருங்க தாமரை சின்னம் எங்க இருக்கு அதை பாருங்க. இங்க வந்து அந்த ஒன்னா நம்பர் தான் இருக்கு. நம்பர் 1 எப்பவுமே பாஜக தான். உலகத்திலே எங்கே போனாலும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறதுனால மீண்டும் 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 பிரதமர் மோடி அவர்களே உலகத்திலே மிக சிறந்த தலைவர் யாருன்னு கேட்டாக்கா மீண்டும் அவங்களதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உலகத்தில் எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட பேசினா நமக்கு ஒரு விடுவு கிடைக்கும் சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ஆலோசனை பண்றாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய நாடு தான் எனக்கு முதல் பணி, என்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதை மட்டும் தான் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்காரு. மீதி எல்லா நேரம் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த தேர்தலில் உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்க தொகுதியில நம்பர் 1ல தாமரை சின்னம் இருக்கும். தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து போஜராஜன் சாரை நீங்க ஜெயிக்க வச்சுட்டு உங்களுக்கான ஒரு நல்ல நேரத்தை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அவர் ஜெயிச்சுட்டு வந்தா நல்ல திட்டங்கள் உங்க வீடு தேடி வரும். அதே மாதிரி இங்க வந்து எம்எல்ஏ இருக்காரு. எம்எல்ஏ அலுவலகம் பார்த்துருக்கீங்களா? இருக்கா? எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனைனா எங்க ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்கா? எங்க போவீங்க? எம்எல்ஏ இருந்தா ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். மக்கள் வந்து தன்னுடைய கோரிக்கைகள் தன்னுடைய குறைகள் சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அந்த இடமே இல்லை உங்க பகுதியில். ஸோ போஜராஜன் சார் அவர் வந்தாருன்னா நிச்சயமாக ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் வரும். உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தா அங்க போய் நீங்க மனு பண்ணலாம். அங்க போயிட்டு அவரை சந்திக்கலாம். அவர்கிட்ட சொல்லலாம், எனக்கு இந்த குறை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் தெருக்கு தண்ணி வரலையா, இங்க ரோடு சரியில்லையா, இங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் போய் சொல்லுங்க. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இருக்காங்க, உங்களுக்காக அங்க இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற அத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க, நாங்க இங்க மேடையிலேயே நீங்க பாக்குறீங்க, அத்தனை பேர் உங்களுக்காக நாங்க வேலை செய்யறோம். நான் வந்திருக்கேன், உங்களுக்காக வந்திருக்கேன். வரும் 23ஆம் தேதி நீங்க வாக்களிக்கும் போது நீங்க மறந்துடாதீங்க, நம்பர் 1ல தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து போஜராஜன் அவர்களை ஜெயிக்க வச்சுட்டு உங்களுக்கான நல்ல நேரம் உருவாக்குங்க. மறந்துடாதீங்க, நமது சின்னம், நமது சின்னம் மோடி சின்னம், தேசத்தின் சின்னம். மறந்துடாதீங்க, தாமரைக்கு வாக்களிங்க. நல்ல காலம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம், நன்றி. பாஜக வெற்றி ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மக்கள் ரொம்ப உற்சாகத்தோடு எங்களை வரவேற்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது பாஜக சொல்றதை விட எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. மாதிரி இன்னைக்கு தமிழகத்துக்கு வந்து கடன் எவ்வளவு இருக்கு? தமிழ் மாநிலத்துக்கு கடன் பாத்தீங்கன்னா 2021 இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 4,800 லட்சம் கோடி தான் இருந்தது. 4,800 லட்சம் கோடி மட்டும் தான் இருந்தது. ஆனா கடந்த 5 வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு ஒரு கடன் ஆக்கி வச்சிருக்காங்க. 10 லட்சம் கோடினா வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் ஏறிட்டே போகுது. நேற்று காலையில வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் பார்த்துட்டு எச்சரிக்கை விடுறாரு. உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் யார் அப்படின்னு கேட்கும் போது மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பார்த்துட்டு நீங்க எச்சரிக்கை விடுறீங்க. நல்ல திட்டம் கொண்டு வரும்போது அது இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் தான் அந்த நல்ல திட்டம் இருக்கு. இப்ப தமிழகத்துக்கு மட்டும் அந்த பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு